அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்பாளையம் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் தமிழ் டப்பிங்லேயும் எதிர்பார்ப்பு கிளப்பி அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம். அது இல்லாமல் கர்நாடகாவில் வந்து இந்த 2024 அதிக வசூல் பண்ண முதல் நாள் வசூலில் வந்து கிட்டத்தட்ட 15 கோடி வசூல் பண்ண படம். அது இல்லாமல் தயாரிப்புக்கு பேர் பெற்ற தமிழ் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் தயாரிப்பில் வந்திருக்க படம். அது இல்லாமல் கிச்சா சுதீப் அவர்கள் படம். ஏற்கனவே ஒரு நானி மூலயமா தமிழ் மற்றும் இந்திய திரைப்பட உலகில் ஃபேமஸ் ஆனவர். ஏகப்பட்ட ஐப்பங்களோட அந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த படம் தான் மேக்ஸ். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படமான கைதி படம். அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் வந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். கிட்டத்தட்ட அதில் இருக்க ஒன்லைன் மாதிரி எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த படமே ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்தோட அசால்ட் ஆன் இன்சிடென்ட் 13 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் தான் சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷன் தான், அப்படி தழுவல் இல்லை, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரியான கைதியிலேருந்து இந்த படத்தையும் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஒரு நாட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சொன்ன ரிவ்யூவில் ஆகிடும். இது மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. ஸோ ஃபுல் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதைப்படி கிச்சா சுதீப் வந்து அவரோட ஒரு கோவமான அந்த டெரரான ஒரு போலீஸ் கேரக்டர்னால அடிக்கடி அவர் சஸ்பெண்ட் ஆகிடுவார். ஏன்னா அவர் நீதி நேர்மைன்னு பார்க்குற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸரு. அப்படி வந்து அவர் ஒரு ஊரில் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து ஒரு பிரச்சனை வரும். அது என்னன்னா, அவர் வந்து வந்துக்கிட்டு இருக்க வழியில் வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து வேகமாக குடிச்சிட்டு வந்து போதையில் வந்து கஞ்சா மாதிரியான ஒரு இது யூஸ் பண்ணி கார் ஓட்டிகிட்டு வந்து ஒரு அந்த பெட்ரோலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அவங்க வந்து காரை ஏற்றி இது பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கள இடிச்சிட்டு தள்ளிட்டு, அது இல்லாமல் 2 லேடி கான்ஸ்டபிளையும் கொஞ்சம் ஒரு அவமானப்படுத்திட்டு சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். பின்னாடியே வந்து பார்த்துட்டு சுதீப் கேட்டிருப்பாரு என்ன பிரச்சனைன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி 2 பேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க 2 பேரையும் அந்த ஸ்பாட்லேயே வந்து தூக்கிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுவாரு. அவர் ஜெயிலில் அந்த செல்லில் போடும்போது தான் சொல்லுவாங்க அவங்க வந்து மினிஸ்டரோட பசங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நம்ம அவங்கள கை வச்சு எஃப்ஐஆர் போட்டால் பிரச்சனை ஆகும்னு சொன்ன உடனே அதுக்கு சுதீப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் சொல்லி அவங்க செல்லில் போட்டுருவாரு. இந்த நியூஸ் வந்து அமைச்சருங்களுக்கு போகுது. அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ரவுடி படையெல்லாம் அமைச்சு கேங் லீடர்ஸ் எல்லாம் அமைச்சு ஸோ இந்த கிச்சா சுதீப்பை அந்த போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக ரவுண்ட் அப் ஆகிடுது. ஒரு பக்கம் வந்து 2, 3 கேங் வந்து போலீஸ் ஸ்டேஷனை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளுறதா, போலீஸ் கேங்கு ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போட்டு தள்ளுறதா பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து கிச்சா சுதீப் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை காப்பாற்றினாரா? அது இல்லாமல் அதுக்கிடையில் வந்து இந்த 2 பேர் செல்லில் இருக்கவங்க எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுவாங்க. கிச்சா சுதீப் வெளியில் இருக்கும்போது எல்லா போலீஸ்காரும் அன்எக்ஸ்பெக்டடாக வெளியில் இருக்கும்போது திடீர்னு இவங்க இறந்துருவாங்க. ஸோ இப்போ இவங்க இறந்த நியூஸ் வந்து அமைச்சர்களுக்கு போயிடும். அவங்க வந்து இந்த கேங்ஸ்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து கோவத்தில் வந்து பிரச்சனை பண்ணுங்க, எனக்கு வந்து அந்த போலீஸ் கேங்கே வந்து எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷரை ஏற்றுவாங்க. ஸோ அந்த ரவுடி கேங் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சுற்று போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கிச்சா சுதீப் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த அவங்க சபார்டினேட்ஸை காப்பாற்றினாரா, அந்த அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணார், அந்த 2 பேர் இறந்ததை எப்படி சமாளித்து வெளியில் வந்தார், இந்த பிரச்சனையில் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சீட்டை த்ரில்லராக முடிகிறது தான் பேலன்ஸான கிளைமேக்ஸு. ஸோ இதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைனு. இதில் வந்து எந்த ஸ்பாய்லரும் இல்லை, படம் பாருங்க உங்களுக்கே புரியும். அது இல்லாமல் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா கிச்சா சுதீப் தான். அவர் வந்து படத்தில் வந்து ஒன் மேன் ஆர்மியாக படத்தை வந்து ஃபுல்லாகவே தாங்கி பிடிக்கிறாரு, பில்லர் மாதிரி. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து சிறப்பாகவே இருக்குது. அவர் தான் மெயின் கேரக்டரு. படத்தில் வந்து அவருக்கு சபார்டினேட்டாக வரவங்க அதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கிங்ஸ்லி வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் வந்து ஒரு ஒற்றர் மாதிரியான ஒரு ரோலில் வந்து கேங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம தமிழ் நடிகரான ஒரு குணச்சித்திர நடிகர் இளவரசு, அவர் இந்த படத்தில் அவர் கேரக்டரை உணர்ந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் மூலியம் ஒரு ட்விஸ்ட் லாஸ்ட்டில் வரும், அது நல்லாவே இருக்கும். படத்தில் வந்து விஜய் கார்த்திகேயன் தான் இயக்கியிருக்காரு.
இந்த படம் கிட்டத்தட்ட கைதி படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனாலும் இந்த படத்தை வேற மாதிரியான கொண்டு போயிட்டாரு. அதனால படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்குது. அதுக்கு இயக்குனர் விஜயகார்த்திகேயன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு சேம் பேரலலாக ஒரு 2 பிரச்சனை வரும். ஒண்ணு வந்து இந்த 2 பேரு ஜெயில்ல இருக்கும்போது இவருக்கு வர ப்ரெஷரு, அதனால கேங் லீடரால வர்றது. அது இல்லாம ஒரு 13 வயசு பொண்ணு காணாம போன கேஸும் சேம் டைமு இவருக்கு வரும் கிச்சா சுதீப்புக்கு. இது 2த்துக்கும் இன்டர்லிங்க் ஆகி கடைசியில ஒரு கிளைமாக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். அதில வந்து என்ன இன்டர்லிங்க்ன்றது தான் படத்தில வந்து ஒரு முக்கியமான ஹைலைட் ஆன விஷயம். அத நல்லாவே டீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு இயக்குனருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் என்னதான் கைதிலேருந்து இன்ஸ்பயர் ஆனாலும், கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போனதால படம் வந்து ஒரு வேற லெவலா வந்திருக்கு. அது இல்லாம படத்துல வந்து ஸ்டண்ட் எல்லாம் கூட வேற லெவலா பண்ணியிருக்காங்க. ஒரே நைட்ல எடுத்த படம் தான். இருந்தாலும் அது சிறப்பாவே கொண்டு போயிருக்காரு. இயக்குனர், ஸ்டண்ட் கொரியோகிராஃபிக்கும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து மியூசிக் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு படத்த. மியூசிக் டைரக்டருக்கு நம்ம கிரெடிட் குடுக்கணும். அது இல்லாம கேமராமேன் அவங்க ஒர்க்கும் டாப் நாச்சா இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே நைட் எஃபெக்ட்ல பண்ணணும். அதையும் சிறப்பாவே கையாண்டுருக்காங்க. கேமராமேனுக்கும் நம்ம பாராட்டுகள். ஏற்கனவே சொன்ன மாரி இயக்குனர் வந்து நம்ம தமிழ் தயாரிப்பாளர் திரு தானு அவர்கள். படத்துக்கு தேவையான பட்ஜெட்ட வந்து கரெக்ட்டா செலவு பண்ணி படத்த வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா கொண்டு வந்திருக்காரு. தேவையான இடங்கள்ல செலவு பண்ணி, தேவையான இடங்கள்ல மட்டும் அ ஒரு பட்ஜெட்ட வந்து கரெக்ட்டா கொண்டு போயிட்டு, படம் வந்து எந்த அளவுலயும் ரொம்ப ஒரு ட்ராமா மோடுக்கு போகாம நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்கு படத்துல. அது இல்லாம படத்துல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, சைடு ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்கட்டி, அந்த ஒரு ஆக்ஷன் சீன்லாம் சிறப்பாவே வந்திருக்கு. ஸோ மொத்த குழுவுக்கும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸே இல்லையானா இருக்கு. என்னன்னா இந்த படம் தமிழ் ரசிகர்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு கைதி படம் வந்து நினைவுக்கு வர்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கும் எண்டும் அந்த மாரி கிட்டத்தட்ட கைதிமா இருக்கும். நடுவுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும், அந்த படம் வர்றத தவிர்க்க முடியல. அ அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பிரெயினுக்கு வேல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். கிளைமாக்ஸ் இப்படி தான் போகும்னு ப்ரெடிக்டபுளா இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம கிளைமாக்ஸ் இப்படி தான் போகும்னு தெரிஞ்சிருந்தா, அது எதுக்கு மாஸ்டர் பிளான்லாம் நடுவுலன்றது கொஞ்சம் நெருடலா இருக்கு. சின்ன குறைகளா பார்க்கப்படுது. மத்தபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்துல ஒரு சில வன்முறை காட்சிகளுக்காக இது 16+ பார்க்க வேண்டிய படம். யுஎஸ் சர்டிஃபிகேட் படம் தான். ஸோ 16+க்கு மேல இருக்கவங்க நல்ல தமிழ் டப்பிங் நல்லா சிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் இப்ப தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடா தான். இப்ப தமிழ் டப்பிங்கோட நம்ம ஊர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் பார்க்கலாம். தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். உங்களுக்கு கைதி மாரியான ஒரு பரபரப்பா பத்திக்கிட்டு போற படம், நல்ல கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்த கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் தியேட்டர்ல. எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. நல்லாவே விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஸோ அதனால நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் பார்க்கலான்றது தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. 16 வயசுக்கு மேல இருக்கவங்க ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க ஓடிடில கண்டிப்பா ஓடிடில பார்க்கும்போது படத்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு படம் தான் இது. இப்போ நம்ம ஊர்லயும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி கன்னடத்துல வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா முதல் நாள் 15 கோடி வசூல் குமிச்ச படம். அந்த அளவு வரவேற்பு பெற்ற படம். தமிழ்லயும் நல்லாவே இருக்கு டப்பிங்கு. ஸோ பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்க தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரைய சொன்னா நம்ம முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.